அண்ணன் உயர்திருத்தி மதன்ராஜா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அவர்களுக்கு செக்காரக்குடி ஊர் பொதுமக்கள் சார்பாக திரு சோ சங்கநாராயணன் அவர்கள் பொன்னாடை போத்துகிறார்கள். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் கருங்குளம் ஒன்றிய செயலாளர் திரு என் மாரிச்செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார்கள். எங்கள் ஆளுநர் அண்ணன் வழக்கறிஞர் திரு சங்கநாராயணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார்கள். மற்றும் கழக கிளை செயலாளர் அவர்களுக்கும் பொன்னாடை போத்துகிறார்கள். சேர்ந்தாங்க இல்லைங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம். சரி, போட்டு போட்டு விடு. போங்க. எம் ஆறுமுகம் முத்துசாமி கீழச்செக்காரக்குடி, எம் சுப்புலட்சுமி முருகன் கீழச்செக்காரக்குடி, எம் கீழச்செக்காரக்குடி, எம் சேந்தராயன் சுப்பையா பிள்ளை கீழச்செக்காரக்குடி, கே சங்கரலட்சுமி கருப்பசாமி கீழச்செக்காரக்குடி. பிறப்போக்கும் எல்லாம் உயரும் என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் இங்கு வருகை தந்துள்ள அனைத்து ஊர் பொதுமக்கள், கழக நிர்வாகிகள், காவல்துறை அதிகாரிகள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான திரு ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களும் பொதுச் செயலாளரும் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருமான மாண்புமிகு திரு என் ஆனந்த் அவர்கள் வழங்கிய வழிகாட்டுதலின்படியும் இன்று நமது செக்காரக்குடி கிராமத்தில் நடைபெறும் புதிய சேர்க்கை விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த நிகழ்வில் வெற்றிகரமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் திரு சங்கரநாராயணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது கருங்குளம் கிழக்கு ஒன்றியத்துக்கு உட்பட்ட 8 ஊராட்சிகளில் 5 ஊராட்சிகளில் நீண்ட காலமாக இருந்து வந்த குடிநீர் மற்றும் தெருவிளக்கு பிரச்சனைகளில் சுமார் 70-80% வரை தீர்க்கப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் பொதுமக்களின் தேவைகளையும் கோரிக்கைகளையும் தொடர்ந்து கேட்டறிந்து குடிநீர், சாலை வசதி, தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதற்கும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை வரக்கூடிய காலங்களில் நமது பகுதிக்கு கொண்டு வருவதற்கும் தொடர்ந்து பாடுபடுவேன் என்பதை உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளையும் மக்கள் நல பணிகளையும் வீடுதோறும் கொண்டு சென்று நமது பகுதியின் வளர்ச்சிக்கும் மக்கள் முன்னேற்றத்திற்கும் தொடர்ந்து உழைப்போம் என்று உறுதியுடன் கூறுகிறேன். மேலும்